சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18ஆம் படியில் நின்றபடி குரூப் போட்டோ எடுத்த 30 போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. ஐயப்பனுக்கு உடலின் பின்புறத்தை காட்டியவாறு படியில் நிற்கக்கூடாது என்ற விதிமுறையை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 18 படிகள் பக்தர்களால் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. கடும் விரதம் இருந்து எருமுடி கட்டி வரும் பக்தர்கள் மட்டுமே 18ஆம் படி ஏற அனுமதிக்கப்படுவார்கள். அதிலும் பக்தர்கள் படியில் ஏறிச் செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவார்களே தவிர இறங்கி வர அனுமதி கிடையாது. பந்தள மன்னரின் பிரதிநிதிகள், கோவிலில் தந்திரி மற்றும் மேல் சாந்தி ஆகியோர் மட்டுமே 18ஆம் படியில் மேலே இருந்து கீழே இறங்க அனுமதி உள்ளது. அவ்வாறு அவர்கள் இறங்கும் போது கூட பின்னோக்கியே இறங்குவார்கள். சாமிக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் பின்னோக்கி வரக்கூடிய மரபே சபரிமலையில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஏறுமுடி கட்டாமல் 18ஆம் படியில் ஏறுவதற்கு அங்குள்ள பக்தர்களை படியேற உதவக்கூடிய போலீசார் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். அவர்களும் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றியே 18ஆம் படியில் நிற்பார்கள். இந்நிலையில் பணியில் இருந்த போலீசார் சுமார் 30 பேர் 18ஆம் படியில் நின்றபடி குரூப் போட்டோ எடுத்த போட்டோக்கள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிலும் மரபை மீறி தங்களின் பின்புறத்தை சாமிக்கு காண்பித்தபடி நின்று கொண்டிருந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் படியில் போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டது பக்தர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசாரின் இந்த செயலுக்கு இந்த அமைப்புகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. சபரிமலையின் ஆச்சார விதிகளை மீறிய போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய சன்னிதான காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 18ஆம் படியில் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்ட சம்பவம் தொடர்பாக அப்போது பொறுப்பில் இருந்த போலீஸ் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்ட 30 போலீசாரின் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.